இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் தேவையான மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் இன்ஃப்ராரெட் சென்சார். இதை பற்றினா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு எல்இடி பல்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான் இன்ஃப்ராரெட் எல்இடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எல்இடி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. இதிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்ம கண்ணுக்கால பார்க்க முடியாது. இதிலேருந்து தான், இந்த எல்இடியிலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசீவர், அதாவது இதை ஃபோட்டோ டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரிசீவர் மேலே படும்போது நமக்கு டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது என்ன ப்ளூ கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி டைப்பில் இருக்கும். இதை வந்து ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சார் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் பண்ண முடியும். இந்த எல்இடி பாருங்கள், இது வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிருச்சுன்னா இந்த எல்இடி வந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த எல்இடி பவர் எல்இடி, அதாவது சர்க்யூட்டுக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்கும் போது இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பாருங்கள், இங்கே 3 பின் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா இது வந்து விசிசி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பின் கிரவுண்டர். அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே +5 அண்டு மைனஸ், அதாவது மைனஸ் வயரையும் இங்கே ப்ளஸ் வயரையும் 5 வோல்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். இது ஆர்டினோ மூலமாக நம்மளை எடுத்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படிங்கிற இந்த பின்னு தான். இந்த அவுட்புட் அப்படிங்கிற பின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த அவுட்புட் மூலமாக சிக்னல் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இது மூலமாக நம்மளால் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரியே இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டினோ போர்டு. இந்த ஆர்டினோ போர்டு கூட இப்போ இந்த இன்ஃப்ராரெட் சென்சாரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்சாருக்கு ப்ளஸ் மைனஸ் வயர் கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டப் பண்ணுங்க. INT என்னோட சென்சாரை வந்து 2வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சென்சார் =2 INT. பஸ்ஸர் 3வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸர் =3 INT. LED =4th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் கனெக்ட் பண்ணதான். உங்களுக்கு தேவைப்படுற பின்ன 2லேருந்து 13க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாய்டு செட்டப்பு. ஸோ இந்த வாய்டு செட்டப்பில் இந்த மெசேஜ் தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது சென்சார், பஸ்ஸர், எல்இடின்னு சொல்லிட்டு. இந்த சென்சார், பஸ்ஸர், எல்இடி இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ பின் மோட் சென்சார் இன்புட், பின் மோட் பஸ்ஸர் அவுட்புட், பின் மோட் LED அவுட்புட். ஸோ 3மே டிஃபைன் பண்ணிட்டோம் இங்கே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லூப்புக்குள்ளே ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ லூப்புக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ அதாவது ஐஆர் சென்சார்லேருந்து சிக்னல் வந்தால் ஒரு விஷயம் பண்ணணும், இல்லைன்னா வேற விஷயம் பண்ணணும். அதாவது ஐஆர் சென்சார்லேருந்து சிக்னல் வந்தால் பஸ்ஸர் அடிக்கணும், அப்படி இல்லைன்னா அடிக்கக்கூடாது. ஸோ அதனால கண்டிஷன் பேஸ்ட் இது வந்து இஃப் யூஸ் பண்ணணும். இஃப் டிஜிட்டல் ரீடு, அதாவது அந்த சென்சாரை ரீட் பண்ண போகிறோம்.
ஏன்னா இன்புட் டிவைஸ் எப்பவுமே வந்து டிஜிட்டல் ரீட் தான் யூஸ் பண்ணணும். அவுட்புட் டிவைஸ் இருந்தால் தான் டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் டிவைஸ் டிஜிட்டல் ரீட் சென்சார் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு இருந்தா ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிராக்கெட்டுக்குள்ள நெக்ஸ்ட் நம்ம எழுதணும். வித் இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்குள்ள என்ன எழுதணும். ஸோ அதாவது சென்சார்லேருந்து சிக்னல் வந்தால் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும்னா அதெல்லாம் நடக்கும். ஸோ டிஜிட்டல் ரைட் எல்இடி கமா ஹை, அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து எரியணும் அப்படின்னு சொல்கிறேன். சென்சார்லேருந்து சிக்னல் வந்தால் எல்இடி எரியணும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்கணும். ஸோ டோன் கமா பஸ்ஸர் கமா அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நான் கொடுக்கலாம், நான் ஒரு 500ன்னு கொடுக்குறேன். அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா டோனோட சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஸ், அதாவது இந்த சிக்னல் வரலன்னா என்ன பண்ணணும், எல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ், அதாவது அந்த சிக்னல் இங்கே வரலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அது வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்து நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து டிஜிட்டல் ரைட் எல்இடி கம்மா லோ, அதாவது எனக்கு எல்இடி எரியக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நோ டோன் பஸ்ஸர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிக்னல் வராத பட்சத்தில் எனக்கு வந்து எல்இடி எரியாது, பஸ்ஸர் அடிக்காது. வந்தால் இதுக்குள்ள இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நடக்கும், வரலன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளது ஆப்ரேஷன் நடக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஐஆர் அப்படின்னு எல்இடி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டூல்ஸ் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க போர்டு சூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காம் போட்டு செலக்ட் ஆயிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்திருக்குது. இதோட எரரோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷன் பேஸ்ட் அப்படின்னா அது வந்து டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். அதனால தான் எரர் வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டபுள் ஈக்குவல் டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, என்னோட சர்க்யூட் உல்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆப்ஜெக்ட் வராத போது பார்த்தீங்கன்னா சவுண்டும் எல்இடியும் எரியுது. இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், கை மறைச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்க மாட்டேங்குது, எல்இடியும் எரியலை. பட் உல்டா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி சென்சார்லேருந்து ஹை சிக்னல் இல்லை, லோ சிக்னல் தான் வருது. அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கும்போது லோ சிக்னல் தான் வருது. ஸோ அதனால இங்கே லோன்னு மாத்துறேன். ஸோ மாத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ அப்லோட் கொடுக்குறேன். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட சென்சார் முன்னாடி வருது. என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, பஸ்ஸர் அடிக்குது, எல்இடி வருது, ஆப்ஜெக்ட் இல்லை. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் பொருளோட இன்ஃப்ராரெட் சென்சார் ஒர்க் ஆகிட்டு இருக்குது.